இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் பகுதியிலே நேற்றைய தினத்தில் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை என்ன, இன்றைக்கும் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைத்த நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன, அதை முழு மனதோடு கூட நாம் கீழ்ப்படிந்து செய்கிறோமா, அரை மனதாக அவைகளை நாம் செய்து கடைபிடித்து வாழ்கிறோமா என்கிற காரியத்தை குறித்து ஆராய்ந்து நேற்றைய தினத்தில் ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படியாக கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து 2வது பகுதியாக இந்த அதிகாரத்திலேயே தன் சகோதரனுக்கு துரோகம் செய்யாதபடி வாழும்படியாக இங்கே மல்கியா குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். 2வது, குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கிற காரியத்தையும், கடைசியாக வார்த்தையில் கர்த்தரை வருத்தப்படுத்தக்கூடாது என்கிற காரியத்தையும் இங்கே மல்கியா கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 10ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். நமக்கு ஒரே அப்பா தான் இருக்கிறாங்க, அவங்க தான் நம்மை சிருஷ்டித்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் தன் சகோதரனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு குடும்ப வாழ்விலே காணப்படக்கூடிய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக இங்கே மல்கியா பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையை சிதைக்கிறவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இது அதிகமாக நாம் காணப்படுகிறதை உணர முடியும். வசனம் 11 அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று சொல்லி பவுலும் சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்நிய பெண்களை, விசுவாச பெண்மணிகளாய் இல்லாதவர்களை திருமணம் செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் காவல் காக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, உத்தரவு கொடுக்கிற பொறுப்பில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவர்களாய் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார் என்று சொல்லி இங்கே மல்கியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மனைவிக்கு துரோகம் செய்தல், அதாவது இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் செய்கிற காரியங்களை குறித்து 14-15 வசனங்களிலே அவர் பேசுகிறார். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்லி இங்கே ஆண்டவர் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற காரியங்களை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அருமையான கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே தமிழ் வேதாகமத்தை பார்க்கிலும் ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த வசனம் இருக்கிறதை நாம் உணர முடியும். Has not the Lord made them one in flesh and spirit, they are his, and why one? Because he was seeking godly offspring என்று சொல்லி அருமையாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். லார்ட் மேட் தம் ஒன், அவர்களை ஒருவராக ஒரே மாம்சமாக அவர்களை உருவாக்கினார் என்கிற காரியத்தை தான் இன் ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட் தே ஆர் ஹீஸ், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய அந்த சரீரத்திற்கும் ஆவிக்கும் அவர்கள் உடையவர்கள் என்கிற காரியத்தை சொல்லி, ஒரு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், ஒரே ஆவியாய் இருப்பார்கள் என்கிற காரியத்தை உணர்த்திவிட்டு, தேவ பக்தியுள்ள சந்ததிகள் அப்படிப்பட்டவர்களால் தான் உண்டாக முடியும் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் மல்கியாவின் மூலமாக பேசுகிறதை பார்க்கிறோம்.
குடும்ப உறவுகளில் உண்மையாக இருத்தல், தேவ பக்தி உள்ள சந்ததியை அதில் வளருவதற்கான சாத்தியமான சூழ்நிலைகளை அதிகமாக்கும் விவாகரத்து தேவ பக்தி உள்ள சந்ததி இருப்பதற்கான வாய்ப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் உணர முடியும். ஆகவே அவர்கள் இருவரும் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படியாக ஆண்டவர் அவர்களை தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து ஒரே சரீரமாக ஒரே ஆவி உடையவர்களாக, அது கொடுக்கப்பட்ட சரீரமும் ஆவியும் தேவனுடையது, ஆகவே அவர்கள் ஆவியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே இடைபடுகிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து இங்கே தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் 16ஆம் வசனத்தில் அந்த காரியத்தையும் சொல்லுகிறார். இளம் வயது மனைவிக்கு துரோகம் செய்கிற காரியங்கள், அந்நிய தேவதையினுடைய குமாரத்திகள் என்று சொன்னால் விசுவாசிகள் அல்லாத ஸ்திரீகளை விவாகம் பண்ணுகிற காரியங்கள், அதே போல் எதுக்கெடுத்தாலும் தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள், இவைகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் அவருடைய மலை சொற்பொழிவில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் கடுமையான ஒரு கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் அங்கே அவரை சோதிக்கும்படியாக கேள்வி கேட்கிறார்கள். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை அந்த வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து கடுமையாக, அதாவது குடும்ப வாழ்வு சிதைக்கப்படக்கூடாது என்பதிலே அத்தனை, பழைய ஏற்பாட்டிலும் ஆனாலும் சரி புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி, அத்தனை ஒரு கட்டளையை, ஒரு கடினமான, ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டளை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் எத்தனையோ நிர்விசாரமாக இருந்து கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கைகளை சிதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் இந்த வாக்கியத்தை அலட்சியப்படுத்தினால் அது அவர்களுடைய சொந்த அழிவிற்கு அது வழிவகுத்து கொண்டு போய்விடும். ஆனால் அநேகர் அதை அலட்சியப்படுத்தி விவாகரத்து குறித்த விஷயத்தில் தங்கள் விருப்பப்படியே செய்வது மிகவும் வெட்கத்திற்குரிய ஒரு காரியமாக இன்றைக்கு காணப்படுகிறது. தேவன் வெறுப்பதை செய்வது உண்மையிலேயே முட்டாள்தனமும் அது பாவமான காரியமாக அது காணப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கடுமையான ஒரு கட்டளையை இங்கே மல்கியா கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படி பட்டவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே
அதாவது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து பொல்லாப்பு செய்கிறவர்கள் நல்லா வாழ்ந்திருக்கும் பொழுது நம்ம எப்படி சொல்லுகிறோம், அவருடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம சொல்லுகிறோம். பொல்லாப்பு செய்கிறவன் தான் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவனாக இருப்பான் போல தெரியுது, அப்படிப்பட்டவங்க மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் போல, அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் இருக்கிறார்னு சொல்கிறாங்களே, அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நியாயத்தை குறித்து குறை பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தரை குறித்து பேசும்பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும். அவருடைய பரிசுத்தம், நீதி, இரக்கம், அன்பு போன்ற எந்த பண்பையும் குறித்து நம்ம தவறாக பேசக்கூடாது. கொடியவர்கள் பலர் மிகவும் செழிப்போடு வாழ்கிறது உண்மைத்தான் என்றாலும் இறுதியில் தங்கள் செயலுக்கு இந்த உலகத்திலேயோ அல்லது மறு உலகிலேயோ வரவேண்டிய தண்டனையை அவர்கள் அடைவது நிச்சயமாக அடைவார்கள். மனம் திரும்பாத யாவரும் இறுதியில் வேதனை அடைவார்கள் என்கிற காரியத்தோடு கூட மல்கியா இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அரைமனதான ஆராதனைகள் நமக்கு வேண்டாம். அழைக்கப்பட்ட அழைப்பில் வேதம் சொல்லுகிறபடி வாழ்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தகப்பன், ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார், ஒரே பிதா நமக்கு இருக்கிறார். ஆகவே சகோதரனுக்கு சகோதரன் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கையை சிதைக்காதபடி, அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணாதபடி, இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி, தள்ளிவிடுதலை வெறுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விபச்சார முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலையும் மனைவியை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக, வார்த்தையினால் கர்த்தரை வருத்தப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அருமையான ஆலோசனைகளை, அருமையான கட்டளைகளை மல்கியாவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். கடைபிடிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ.